கிரேப் ஃப்ரூட் ஒரு சத்தான பழம். இந்த பழத்தில் சோடியம், கொழுப்பு, குளுட்டன் போன்ற எதுவும் கிடையாது. உங்கள் தினசரி வைட்டமின் சி தேவைகளில் 64% பெற ஒரு மீடியம் அளவிலான கிரேப் ஃப்ரூட் போதுமானது. இந்த பழம் பல ஊட்டச்சத்து நன்மைகளை கொண்டிருக்கிறது மற்றும் இந்த பழத்தை நம் உணவில் ஒரு அன்றாட பகுதியாக சேர்த்துக் கொள்வதன் மூலம் நம் உடல் எடையை குறைக்க உதவுகிறது. மிதமான அளவில் கிரேப் ஃப்ரூட்டை சாப்பிடுவது உடலில் உள்ள இன்சுலின் அளவை கட்டுப்படுத்த உதவுவதோடு டைப் 2 டயபெட்டிஸ் நோயை தடுக்கவும் உதவுகிறது. ஒரு கிரேப் ஃப்ரூட்டில் 92% ஈரப்பதம் இருக்கிறது. மேலும் இது குறைந்த கார்போஹைட்ரேட் கொண்ட பழம். இதில் அதிக நீர்ச்சத்து இருப்பதால் வெயில் காலத்தில் இது ஒரு சிறந்த தேர்வாக அமைகிறது. மேலும் உங்களை புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள்ள இந்த பழம் உங்களுக்கு பெரிதும் உதவக்கூடும். மற்றும் இதில் புரதம், கொழுப்பு, டயட்ரி ஃபைபர், விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, ஜிங்க், காப்பர் மற்றும் அயன் ஆகியவை உள்ளன. இவை அனைத்தும் உடலில் ஒன்றாக இணைந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். கூடுதலாக அவை அனைத்தும் சருமத்தின் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகிறது. கிரேப் ஃப்ரூட்டில் உள்ள சிட்ரஸ் சாறு ஒரு நல்ல செரிமான ஆன்டாசிட் ஆக செயல்படுகிறது. செரிமான பிரச்சனையை போக்க உதவுகிறது. இது சளி, இருமல் அல்லது காய்ச்சல் போன்ற பிரச்சனைக்கு சிகிச்சை அளிக்கவும் உதவுகிறது. போதுமான அளவு கிரேப் ஃப்ரூட் சாப்பிடும் நபர்கள் அல்லது உணவுக்கு முன் கிரேப் ஃப்ரூட் ஜூஸ் குடிப்பவர்கள் வேகமாக எடை இழக்கலாம். கிரேப் ஃப்ரூட்டில் அதிக ஊட்டச்சத்து மற்றும் நீர் சத்து உள்ளது. எனவே அதிக ஊட்டச்சத்து மற்றும் குறைந்த கலோரி கொண்ட பழம் என்பதால் எளிதில் உடல் எடை குறையும். கிரேப் ஃப்ரூட்டை தொடர்ந்து சாப்பிடுவது இதய நோய்களின் அபாயங்களை குறைக்கின்றது. இதன் மூலம் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க இது உதவுகிறது. உயர் இரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்பை இது குறைக்கின்றது. கிரேப் ஃப்ரூட்டில் பொட்டாசியம் அதிகம் உள்ளது. இது இதயத்தை பராமரிக்க உதவும் ஊட்டச்சத்து ஆகும். கிரேப் ஃப்ரூட்டில் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன. அவை புற்றுநோய் உள்ளிட்ட நோய்கள் வராமல் தடுக்க உதவும். பீட்டா கரோட்டின் வடிவத்தில் கிரேப் ஃப்ரூட்டில் உள்ள வைட்டமின் ஏ நமது கண் பார்வைக்கு மிகவும் முக்கியமானது. இந்த பழத்தை ஸ்மூத்தி, ஜூஸ், ஃப்ரூட் சாலட் மற்றும் இஞ்சி, சியா சேர்த்து புட்டிங்காகவும் சேர்த்து செய்து சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். இது பிறருக்கும் பயன்பெற இதனை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.